இப்போ வரைக்கும் நம்மளோட உலகத்தில் தீர்க்கப்படாத எவ்வளோ அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 12th செஞ்சுரியில் இங்கிலாண்டில் இருக்கிற உல்பைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபார்மிங் பிளேஸில் அங்கே ஃபார்மர்ஸ்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி அவங்க எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒரு ஃபார்மர் மட்டும் தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்படி அவர் போய் பார்த்த உடனே அங்கே வினோதமான 2 குழந்தைங்க இருந்துட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பார்க்க ஹியூமன்ஸ் மாதிரி இருந்தாலையும் ஆனால் இவங்களுடைய ஸ்கின் கலர் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலரில் இருந்துருக்கு. அதாவது நீங்கள் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஆடிட் மூவி பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஹீரோயினி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஸ்கின் கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கும். சேம் இதே மாதிரி வந்து அந்த 2 குழந்தைங்களும் பார்க்க ஹியூமன்ஸ் மாதிரி இருந்தாலையும் அவங்களுடைய ஸ்கின் கலர் வந்து ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் இருந்துருக்கு. இதை பார்த்துட்டு அந்த குழந்தைங்க கிட்ட இந்த ஒரு ஃபார்மரும் நீங்கள் யார் எங்கேருந்து வந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டுருந்துருக்காரு. இருந்தாலும் அந்த குழந்தைங்க அமைதியாகவே இருந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் அந்த ஃபார்மர் பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிச்சர். ஸோ அந்த ரிச்சர் வந்து அந்த நாட்டோட ராஜா கிட்ட வந்து அந்த 2 குழந்தைங்களையும் கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த 2 குழந்தைங்களும் அந்த ராஜா கிட்ட போனதுக்கப்புறம் அந்த ராஜாவும் இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு சேம் கொஸ்டினை கேட்குறாங்க. ஆனால் அதுக்குமே அந்த குழந்தைங்க ரிப்ளை பண்ணாமல் அமைதியாகவே இருந்துருக்காங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றதே புரியல. அதாவது நம்மளோட அதாவது அந்த இங்கிலாண்டில் பேசுகிற எந்த லாங்குவேஜும் வந்து இவங்களுக்கு புரியல. ஸோ அதனால் வந்து அவங்க அமைதியாகவே இருந்துருக்காங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் நாட்கள் போகுது. அந்த 2 குழந்தைங்களும் அந்த ரிச்சர் அந்த ஃபார்மர் கூடயே ஸ்டே பண்ணிடுறாங்க. அந்த ஃபார்மரும் இந்த குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பால் பண்டெலாம் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் அதெல்லாமே வந்து இந்த குழந்தைங்க சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் வந்து இவங்க வயலில் போயிட்டு இருக்கும்போது அங்கே கீழே அந்த பச்சை கலரில் இருக்கிற பொருளை மட்டும் எடுத்து சாப்பிட்டுருந்தாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பச்சை பட்டாணி தான் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பச்சை பட்டாணி மட்டும் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே வந்து போனதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க 2 பேர்கிட்டையும் வந்து நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்லாம், அதாவது ரிச்சர் என்னென்னலாம் சாப்பிட்றாரோ அது எல்லாமே இந்த குழந்தைங்கிட்ட கொடுத்து இதெல்லாமே நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்து, அதாவது அவர் என்னென்ன சாப்பிட்றாரோ அது எல்லாத்தையுமே வந்து கொடுத்து சாப்பிட வச்சுருக்காரு. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நாட்கள் போயிடுது. அதில் வந்து ஒரு பையன் மட்டும், அதாவது இவங்க இந்த 2 குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தங்கச்சி, இன்னொன்று வந்து அண்ணன், அதாவது அண்ணன் தங்கச்சி. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய அந்த பையன் மட்டும் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுறான். அதாவது டிசீஸ் வந்து டெத் ஆகிடுறான். அதாவது என்ன டிசீஸ் அப்படின்னே தெரில. ஸோ அந்த பையன் வந்து டெத் ஆகிடுறான். அந்த பொண்ணு ஆனால் அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்காங்க. அந்த பொண்ணுடைய ஸ்கின் கலருமே வந்து காலப்போக்கில் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருந்திருக்கு. அதாவது க்ரீன் கலர் இருந்த ஸ்கின்னு அப்படியே வந்து நார்மலாக வந்து நம்மளோட கலர் ஸ்கின் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற பசங்களே வந்து இந்த பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து இந்த பொண்ணை மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அப்படி மேரேஜ் பண்ண அந்த பையனும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஏதோ ஒரு டிசீஸ் வந்து இறந்து போயிடுறான். அந்த பொண்ணு வந்து அந்த ரிச்சர் கூட, அதாவது அந்த ஃபார்மர் கூட இருக்கும் போதே அவங்க வந்து லாங்குவேஜ்லாம் கற்றுக்கினாங்க. இங்கே என்ன பேசுகிறாங்களோ அது வந்து கற்றுக்கிட்டாங்க. ஸோ கற்றுக்கினதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்ற கொஷினை வந்து அதுக்கப்புறமா கேட்டு வந்துருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு என்ன ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா, நானும் என்னோட அண்ணனும் சென்ட் மார்ட்டின் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வரோம். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எங்களை மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது க்ரீன் கலர் தான் இருப்பாங்க. என்னோட அம்மா அப்பா எல்லாருமே அந்த இடத்துல வந்து சூரியன் வெளிச்சம் அப்படின்ற ஒன்றே இருக்காது. இடம் ஃபுல்லாகவே வந்து இருட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் தான் நிழல் இருக்கிற மட்டும் தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து இருட்டாக தான் இருக்கும். இந்த இடம் வந்து பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த இடத்துல தான் நான் இருந்த இடத்துல ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே ஏதோ சவுண்டு கேட்டே இருந்துச்சு. அது அப்படி என்ன அந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு கேட்டே நாங்கள் அந்த வழியில் வந்துகிட்டே இருந்தோம். இப்படியே நாங்கள் கொஞ்சம் தொலைவு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு வந்து எப்படி வந்து மறுபடியும் நாங்கள் வந்த இடத்துக்கு போகிறது அப்படின்றது எங்களுக்கு தெரில. அப்போ தான் வந்து ஒரு வெளிச்சம் தெரிஞ்சு ஒரு பக்கம். அந்த வெளிச்சம் அந்த பக்கம் தெரிதோ அந்த பக்கத்தை நாங்கள் நோக்கி போயிட்டே இருந்தோம். அப்படி நாங்கள் வந்த போது தான் இந்த ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்திருக்கு. அதாவது அண்டர் கிரவுண்டில் ஏதாச்சும் உலகம் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இவங்க வேறு கிரகத்துலேருந்து வந்திருப்பாங்களா? அதாவது பேரலல் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்திருப்பாங்களா? இந்த மாதிரி எப்படி இவங்க நம்மளோட உலகத்துக்கு வந்திருப்பாங்க? ஒருவேளை அவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின் கலர் எப்படி வந்து க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது 12th செஞ்சுரியில் நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். பட் இது உண்மையாக பொய்யா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு கதை இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் பேசிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரி, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.